Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான சாஃப்ட்டான banana cake தாங்க பார்க்க போறோம் வீட்லயே. ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா வீட்லயே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நீங்க வந்துட்டு 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தோல் எல்லாமே உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 3 முட்டை உடைச்சு ஊற்றிக்கோங்க. 1 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் ஆயில் எடுத்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில். நீங்கள் என்ன ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். சுத்தமான சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எடுத்துக்கோங்க 1 கப்பு. இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்தமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நல்லா ஸ்மூத்தாக. இப்போ நம்ம மாவு ஜலிச்சிக்கலாம். 1 கப்பு அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை எடுத்த கப் அளவுலேயே அதே கப் அளவில் மைதா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே என் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த கேக்ஸ் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாங்க. சிம்பிள் இன்க்ரீடியண்ட்டு தான். உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துச்சு கேக்கு. வேறு லெவலாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கை எடுக்காமல். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்தமாரி வரணும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கையிலேயே. நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு கேக்கு. நல்லா கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு. கேக் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வரும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இந்த கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டியூட்டி ஃப்ரூட்டி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக வரும் நம்மளுக்கு கேக்கு. அதுக்காக தான். சாப்பிடும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. நம்ம கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டின் எடுத்துக்கலாம். டின்னில் லைட்டாக ஆயில் விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க கையிலேயே. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே.
நல்லா கேக் நல்லா ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்துட்டு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் மிக்ஸ் ஊற்றிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கேக் மிக்ஸையும் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மேலே வந்து டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் டெக்கரேஷனுக்காக. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் மேலே. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ அதை நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக கீழே வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு உப்பு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கேக் டின் வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு சிம்மில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு குச்சி வச்சு பார்க்கலாம். குச்சி உள்ளே விட்டால் ஒட்டாமல் வரணும். நம்மளுக்கு எதுவுமே ஒட்டாமல் தான் வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு கேக்கு. இப்போ பாருங்கள், நான் தொட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக பஃபியாக வந்திருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது தொடும் போதே. இப்போ நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். கேக்கை சைடில் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, வெளியே எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கேக் வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக வந்துச்சு கேக்கு. நம்மளுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருந்தது. வேறு லெவல் சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வந்துச்சு நம்மளுக்கு கேக். ரொம்ப சாஃப்டாக வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். கேக் கடையிலலாம் வாங்காமல் இந்தமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.